இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இந்த மே மாதம் 20ஆம் நாள் ஆகிய இந்த புதன்கிழமையிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர். உங்களுடைய பணிகளை, பயணங்களை, ஊழியங்களை ஆசீர்வதித்தீர். குறிப்பாக நல்ல மழையை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமான மழையை தந்து என்னுடைய புல் பூண்டுகள் செழிக்கவும், என்னுடைய குடிநீர் ஆதாரங்கள் எல்லாம் செழித்து வரவும் கிருபை தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை ஆசீர்வதியும் ஆண்டவரை. தொடர்ந்து இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உடைய வசனத்தை கேட்டு எங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்குரிய எல்லா ஆண்டவரே காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 61வது ஞான பாடலாகிய இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து என்ற ஞான பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளையிலே அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனத்தில் இருக்கின்ற பகுதி. தூய ஆவியின் வருகை, பெந்தேகோஸ்தே திருநாள் என்ற நம்ம பகுதியை பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் பஸ்காவுக்கு பின்பு 50வது நாள் என்று அர்த்தம். லேவியராகமம் 23:15-16 பார்க்கிறோம். இடம் மேல் வீட்டு அறை. அப்போஸ்தலர் 1
13-14 நம்ம தான் பார்க்குறோம். வாக்குதத்தம் நிறைவேறுதல். அப்போஸ்தலர் 1:4-5 பிதாவின் வாக்குதத்தம். யோவான் 14:16-17 தேற்றரவாளனை அனுப்புகிறாரு. முக்கியமான வசனம் அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள் இல்லையா? இப்போ இதனுடைய பகுதி நம்ம 1 முதல் 4 முதல் 4 வரை பார்த்தோம்னா பல பாஷைகளின் அற்புதம் என்று பார்க்கணும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேச தொடங்கினார்கள். அப்போ முதல் பகுதி வெவ்வேறான மொழிகளிலே பேச தொடங்கினார்கள். இதுதான் பெந்தேகோஸ்தே திருநாளின் மிகப்பெரிய அற்புதங்கள். அங்கே ஏறக்குறைய 18 நாட்டு மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்க தாய்மொழியில பேசுகிறதையும் அது மற்றவர்களும் கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையில இருக்கிறதை உணர்வு. அதாவது இப்போ என்னுடைய தாய்மொழி தமிழ்ல நான் பேசினா என்னுடைய பக்கத்து மாநிலத்தின் கன்னட மொழி பேசுறவர்களுக்கு கன்னடத்திலே புரியும். அவரு கன்னடத்தில் பேசினா எனக்கு தமிழ்ல புரியும். அதுதான் அந்த மொழியினுடைய அற்புதம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அங்க டிரான்ஸ்லேட்டரா இருந்து எல்லாருக்கும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை புரிய வைத்தார் என்று சொன்னால் அது மிகையாக. இதுதான் மொழி. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன் என்று சொல்லி பேசி அதை புரிய வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்கள். சரி, அந்த டாபிக் நம்ம போல. இது முக்கியமானது. ஆண்டவருடைய ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றையும் விளங்க செய்வார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறை பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் அழைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் எவ்வாறு ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என்று வியந்தனர். பார்த்தரும் மேதரும் இலாமியத்தரும் மெசொப்பொத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பெருகியா, பம்பலியா, எகிப்து, சிரோன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளில் கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் மலைத்து போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரொருவர் கேட்டவாறு மனம் கொழும்ப நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தார்கள். அப்போ நல்லா கவனிங்க, இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்றம் அடைந்த பிறகு எல்லாரும் ஆண்டவருடைய ஆவிக்காய் காத்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 1:8 அதான் நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவரே சொல்றாரு, தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்க. அப்போ எருசலேமிலே காத்திருக்கும் போது ஆண்டவருடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அந்த ஆவியினுடைய வல்லமையை அவர்களுக்கு பிறகு அப்பொழுது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவளிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சி. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலின் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பார். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பார்கள். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இன்னும் மேலே வானத்திலும் அருஞ்செயல்களும் கீழே வைகத்திலும் நெருப்பு, புகையை மற்ற எல்லா அடையாளங்களையும் நான் கொடுப்பேன். ஒளிமயமான பெருநாளாகிய அந்த ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ ரத்தமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் பிழைப்பார்கள் என்று சொல்லி ரொம்ப அழகா இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அப்போ அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய அந்த பாஷைகளை, அதாவது பல்வேறு பாஷைகளை பேசினார்கள். அது எல்லாருக்கும் தெரிந்ததாக நம்ம பார்க்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசனுடைய காலத்துல சொல்லப்பட்டது நிறைவேறும். அப்போ அதுக்கு எல்லாரும் பேசுவதற்கு என்ன காரணம்? எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அதான் முக்கியமான. பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்துல வேண்டுதல்ல தரித்திருந்தார்கள்.
சங்கீதம் 133:1 பார்க்குறோம், சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் மானது. மத்தேயு 18:20, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே நான் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆவியானவர் ஒருமனப்பாட்டிலே இருக்கிறார், பிரிவினைகளில் அவர் இருப்பது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. சபையில் பிரிவினை, குடும்பத்தில் பிரிவினை, திருச்சபையில் பிரிவினை. அப்போ பிரிவினைகள் இருக்கின்ற இடத்துல இயேசு இருக்கிறாரா, பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? இருக்கவே மாட்டான். ஒற்றுமையான இடத்துல மட்டும்தான் இயேசு ஆண்டவர் இருந்து அவர்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியும். எபேசியர் 4:3 நம்ம தான் பார்க்கணும். இப்போ பலத்த காற்று போல ஒன்று அடிக்கிறது, முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகும். யோவான் 3:8, காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறார். எசேக்கியேல் 37:9-10 பார்க்குறோம், காற்று 4 திசைகளிலும் இருந்து வந்து இவர்கள் ஜீவன் அடையும்படி இவர்கள் மேல் ஊது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 5:24 பார்க்கணும், முசுக்கொட்டை செடியில் நொடிகளிலே நடமாடுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் வல்லமையாய் திடீரென்று வருகிறார், நீ ஆயத்தமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அக்னிமயமான ஆவுகள் நம்ம மேல அன்னைக்கு அந்த அப்போஸ்தலர்கள் மேல அன்னைக்கு இறங்கியது. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது இல்லையா. அந்த பிரிந்திருக்கும் நாவுகள், அதாவது நாக்குல நுனியில கொஞ்சம் அப்படியே வெட்டுப்பட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த நாவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் பாஷைகளிலே பேசி ஆண்டவருடைய வல்லமையை பெற்று அதுக்கப்புறம் அற்புதங்களை செய்தாங்க. அப்போ அதான் பாரு, மத்தேயு 3:11, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று ஏற்கனவே இயேசுவை பற்றி யோவான் ஸ்நானம் சொல்றார். எரேமியா 20:9 பார்க்கறோடைய வார்த்தை என் இருதயத்தில் அக்னியை போல எரிந்து கொண்டிருக்கிறது. லூக்கா 24:32 பார்க்கிறோம், வழியை நம்மோடு பேசும்போது ஏசாண்டவர் நமக்குள்ளே அந்த வார்த்தை கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லுகின்றார். ஏசாயா 6:6-7, அக்னியிலிருந்து எடுத்த தழல் உன் வாயை தொட்டது. அப்போ இந்த நெருப்பு என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. ஆவியானவர் நாவை சுத்திகரித்து சாட்சிக்கு வேலைப்படுத்துகிறார். யாக்கோபு 3:6-8. இப்போ நாவு வந்து ரொம்ப முக்கியமானது. நாவு இல்லாமல் பேச முடியும். நான் கூட நாவு இல்லாமல் இப்போ பேச முடியாது. அதுபோல் இன்னைக்கு நிறைய பேர் பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பேசும்படியான ஒரு நாவை தந்திருக்கிறார். அந்த நாவை ஆண்டவருக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும் இல்லையா. நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா, இயேசு ஆண்டவருடைய குழந்தைகளாக நம்ம நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே என்று. அதில் ஓர் சின்ன நாவு இயேசுவை துதிக்க என்று நம்ம பாடுறோம். ஓர் சின்ன நாவு இயேசுவை துதிக்க அப்படி. இப்போ அவருடைய புகழை பாட, அப்போ இந்த நாக்கு அவருடைய புகழை பாட வேண்டும், அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு கூறி அறிவிக்கின்ற மக்களாக நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை கேட்டுக்கொள்கிறார். அதான் நமக்கு பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியானவர் தங்களுக்கு தந்திரலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். லூக்கா 24:49 பார்க்கிறோம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தடுப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அப்போஸ்தலர் 1:8 நம்ம பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளா இருப்பீங்க. எபேசியர் 5:18 ஆவியினால் நிரப்பப்படுவீர்கள். 1 கொரிந்தியர் 12:7 ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது, சபைக்கென்று அளிக்கப்படுகிறது. ஆவியினால் நிரப்பப்படுதல், சாட்சிக்கு பலன், புது பாஷை. அப்போ தேவ பக்தி உள்ள யூதர்கள் வந்திருந்தாங்க. உபாகமம் 16:16 பார்க்கிறோம், வருஷத்தில் 3 முறை கர்த்தருடைய சந்நிதியில வந்து நிற்பாங்க அவங்க. அப்போ எல்லாரும் ஆண்டவருடைய நாட்களில் வரும்போது இந்த ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஏசாயா 2:2-3 கடைசி நாட்களில் சகல ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். கடவுள் ஜாதிகளையும் எருசலேமில் கூட்டினார், சுவிசேஷம் பரவ ஆயத்தம் செய்தார். அதை நம்ம பார்க்கணும். எல்லாரும் அவனவன் தன் ஜென்ம பாஷையில பேசினார்கள், அது எல்லாருமே கேட்டாங்க. ஆதியாகமம் 11:7-9 பார்க்குறோம், பாபேல் கோபுரத்தில் எல்லாரும் ஒரே மொழி இருக்கணும்னு சொல்லி அங்கே முயற்சி பண்ணாங்க. ஆண்டவர் அதை கவிழ்த்து போட்டு அதை மாற்றி அமைத்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே வந்து பாபேலின் தலைகள், பாஷை பிரிந்தது, பாபேலில் பாஷை இணைந்தது. பெந்தேகோஸ்தேயில் எல்லாரும் தனித்தனியாக பேசினாங்க, ஆனால் ஒற்றுமையாக இருந்தாங்க இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து திரளான கூட்டம் வந்தார்கள். சங்கீதம் 71:19 பார்க்க, கடவுளே உம்முடைய நீதி உன்னதமானது, மகத்துவமானவைகளை செய்திருக்கிறீர் என்று சொல்லி அவங்க ஜெபம் பண்ணாங்க என்று நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் உண்மையாகவே இந்த நாளிலே நமக்கு ஆவியானவரை தந்து அவங்க பாஷையில் பேசி, அதுக்கப்புறம் பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் கிண்டல் பண்ணுற மாதிரி
அவங்க குடிச்சில்ல, இது காலை 9 மணி தான். அவர்கள் எல்லாரும் தன்னுடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இயேசு ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வருகையும், அதே நேரத்தில் அவருடைய நியாயத்தீர்ப்பு பற்றி சொல்லி அந்த மக்களுக்கு எச்சரிப்பு தருகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆகவே நாமும் அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும்படியாய் கடவுள் நமக்கு உதவி செய்து காப்பார். ஆமேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். 2 நாட்களாக நல்ல மழையை தந்து வருகிறேன். நன்றி ஆண்டவர். இன்னும் தொடர்ந்து மழை தந்து இப்படி புல் பூண்டுகளும் பூமியும் செழிக்க ஆண்டவர் கிருபை தார். நாளில் நிறைய வார்த்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த நாளில் இதோ ஆண்டவரை பிள்ளைகளோடு இதோ ஊட்டிக்கு சென்றிருக்கிற இப்படி அன்பர் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஏஞ்சக்காவுக்காக அன்பான பிள்ளைகள், மாத்தலைமறிகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். பத்திரமாக அவங்க இந்த ஒரு வாரம் கழித்து மீண்டும் எங்கள் மதிலை திரும்பி வந்து இப்படி ஊழியங்களை தொடர கிருபைத்தார். எங்கள் மதியில் இருக்கின்ற அப்படி சாக்கு சாருக்காக ஆண்டவர் டீச்சருக்காக ஜபிக்கிற இசை வழியிலே அவங்களோடு இருக்கிற அவருடைய ஆசீர்வதியும். இந்த நாளிலே அடியனையும் அடியன் மனைவி அன்பான பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாப்பன பள்ளியும் இன்னொரு வடகரை மேல் சாணம் திருச்சபைகளை ஆசீர்வதி. குறிப்பாக இன்றைக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு சரியாக 9:30 மணிக்கு வருகிறது. ஆண்டவர் தேர்வு ரிசல்ட்டுகள் எல்லாரும் வெற்றி பெறும். என்னோட பாஸ்டேட்டில் எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளும் அடியனுடைய மகன் மெலங்கனும் வெற்றி பெற்று உங்களுக்கு சாட்சி சொல்ல ஆண்டவர் கிருபை தார். மற்ற எல்லா பிள்ளைகளுடைய தேர்வை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜபிக்கும். நாளில் பலவீனங்கள் கஷ்டங்கள் உண்டாஜா ஆண்டவர் இதோ என்னுடைய எல்மாங்கப்பம் அருமையான டிஎஸ்பி சாருக்காக, என்னுடைய நிக்சன் ஐயருக்காக, தாமஸ் ஐயாவுக்காக, எட்வின் ராஜன் பாபு ஐயாவுக்காக நான் ஜபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை தார். நாளை பிறந்த நாளை திரும்ப நாளை காணுகின்ற யாவரையும் ஆசீர்வதியும். சிஷ்மாவுடைய ஐஎல்சிக்காக ஜபிக்கிறோம். 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்களுக்காக, இப்படி இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி பிரதமருக்காக, இப்படி முதலமைச்சருக்காக, உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த காலை நேர ஊழியம் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் சேரட்டும். குறிப்பாக இந்த பெந்தேகோஸ்தே என்கின்ற ஆண்டவரே நாளை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். 50வது நாள் இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு 50வது நாள் ஆண்டவர். அதே போல பஸ்காவுக்கு பின்பு 50வது நாள் ஆண்டவரை இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிறகு 50வது நாள் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அதுபோல நாங்களும் கூட இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நம்முடைய ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியினுடைய பிள்ளைகளாய் வாழ வளர கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுக்க நம்முடைய கிருபையினால் இருக்கிறதுனால் எங்களை காத்து வழி நடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய் ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.